தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன். நான் ஆதாம். பாஸ்டர் ஆன் போஸ்டருக்குள் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவ ஆசீர்வாத வார்த்தைகள் பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். உமது அதிசயம் பெரிதாமே, உமது ஆலோசனை சத்தியமே. உமது அதிசயம் பெரிதாமே, உமது ஆலோசனை சத்தியமே. இவருக்காக காத்திருந்தோம், இவரை களி கூர்ந்தோம். இவருக்காக காத்திருந்தோம், இவரை களி கூர்ந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் ஆன் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை எசேக்கியேல் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். இயேசுவில் பிரியமான தேவஜனம், இந்த காலை உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டது உங்களுக்காய் ஜெபித்து உங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இம்மட்டும் நடத்தி வந்த தெய்வம் இனியும் உங்களை நன்றாய் நடத்துவார். இந்த காலை இந்த வார்த்தை நான் கொண்டு வந்ததற்கான காரணம், நேற்று தினத்தில் நம்முடைய பெத்தேல் பைபிள் சென்டருக்கு ஒரு சகோதரி வருகை தந்து சில பொருட்களை வாங்கினார்கள். வாங்கிய பின்பு அவர்கள் சொன்னார்கள், நான் இப்படி இந்த சபையை சார்ந்து ஊழியங்களையும் செய்கிறேன், எங்கள் ஊழியருக்கும் உதவியாக இருக்கிறேன் என்று சொல்லி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று என்னை கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நானும் சபை போதகராக இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போது ரொம்ப நல்லதையா, எனக்காய் ஜெபிங்க என்று சொன்னார்கள். நான் என்னவென்று கேட்டேன். அநேகரை தைரியப்படுத்துகிறேன், அநேகருக்கு சகோதரிகள் மத்தியிலே போய் ஊழியம் செய்து பல வீடுகளில் ஜெபித்து அவர்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார். ஆனால் என் வாழ்விலோ பல நேரங்களில் நான் யோசிக்கும் போது எனக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது. என் வாழ்வை நினைத்து, என் குடும்ப காரியத்தை நினைத்து நான் யாரிடத்துல கேட்டு அறிவதென்று எனக்கு தெரியவில்லை. ஆதலால் நான் உங்களிடத்துல இதை கேட்கிறேன், எனக்கு ஆறுதல் உண்டாக ஜெபிங்க. சகோதரி சொன்னார்கள், அநேகருக்காய் நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்விலோ அந்த விடுதலையை நான் காணவில்லை. கர்த்தர் என்னை மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிறார். என் வாழ்விலே நான் பல வேதனையின் ஊடே, கஷ்டத்தின் மத்தியிலே நான் தனிமையிலே சிந்திக்கும் போது ஊழியம் வேண்டாம் என்று, சில நேரங்களிலே ஊழியம் வேண்டாம் என்று நான் முடிவெடுப்பதும் உண்டு. காரணம், என் வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள், என் குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்விலே பெரிய காரியம் மற்றவர்களுக்கு நடப்பது போல் கர்த்தர் என் வாழ்விலே ஒன்றும் செய்யலை. கர்த்தர் என்னை உண்மையாலுமே பயன்படுத்துகிறாரா, நான் கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறேனா என்று கேள்விகள் என்னிலே எழும்புகிறது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த வேதனையோடு காரியத்தை தெரியப்படுத்தினார்கள். உடனடியாய் என் மனதுக்கு வந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லி நான் அவர்களுக்கு ஜெபித்தேன். கண்ணீரோடு கூட ஜெபித்தார்கள். நிச்சயமாய் போங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களை நிறைவேறும் என்று சொல்லி. பிரியமான தேவ ஜனமே, இப்படிப்பட்டதான வேதனையின் ஊடே அநேகர் இருக்கிறார்கள். அதனால் இந்த காலை நானும் ஊழியக்காரனாய் கேட்கிறேன். உங்கள் ஊழியருக்காக, இப்படி உங்கள் சபைகளில் ஊழியம் செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகள் ஊழியத்தை முன்னெடுக்கிறவர்களுக்காக தயவு செய்து ஜெபிங்க. அவங்க வாழ்க்கையிலே தெய்வம் வைத்திருக்கிறதான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தடை செய்து அவர்களை சோர்வுபடுத்தி ஊழியத்தை முடக்க நினைக்கிற சத்துருடைய திட்டத்தை அறிந்து தெய்வ பிள்ளைகள் ஆகிய நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி அந்த கட்டுகள் நின்று விடுதலையாக்க அவர் போதுமானவர். எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறது, யாருக்காகவோ அல்ல, சபைக்கு உட்பட்ட தேவ ஜனத்திற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. இந்த காலை இப்படிப்பட்ட பாடுகளின் வேதனையின் ஊடே கடந்து வந்திருக்கிறதான தேவ பிள்ளைய, பல வாக்குத்தத்தங்களை பெற்றும் இன்னும் என் வாழ்வில ஒன்றும் நடக்கலை என்று சொல்லி ஏங்குகிறதான தேவ பிள்ளைய, இந்த வார்த்தை உங்களுக்கானது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்று சொல்லி
சொல்லி தேவனுடைய வார்த்தை தெளிவாய் உங்களை நோக்கி வருகிறது. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தாமதிப்பதில்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் அப்படியே செய்து முடிப்பார். காலங்கள் போயிருக்கலாம், நாம் மறந்து போகலாம். தெய்வம் மறப்பதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் தைரியப்படுவோம். தெய்வம் மாறாத தெய்வத்தை நாம் சேவிக்கிறோம். என் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர்ல நாம் வாசிப்பது போல என்னுடைய தேவன் மாறாதவர். நிச்சயம் எனக்கு வாக்கு கொடுத்ததை, என் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்ததை, எங்கள் சபைக்கு வாக்கு கொடுத்ததை, ஊழியத்துக்கு வாக்கு கொடுத்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிற வரை நான் மரணத்தை காண்பதில்லை. ஒன்றும் என்னை சேதப்படுத்தவும் முடியாது. நிச்சயம் அதை கர்த்தர் என்னிலே நிறைவேற்றுவார் என்று சொல்லி உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். ஆதி மனிதனாம் ஆபிரகாம், ஆதாம் விழுந்து போனான். பின்பு ஆபிரகாமிலிருந்து அடுத்த ஜெனரேஷனை கர்த்தர் கொண்டு வருகிறார். நோவாவை பயன்படுத்தினார். அதிலிருந்து வந்த வம்சங்களும் திசை மாறினார்கள், சீரழிந்து போனார்கள். தெய்வத்துக்கு பிரியமற்ற காரியங்களை பின்பு அவர்களிலிருந்து எழும்பின நோவாவின் சந்ததிகளிலிருந்து திரும்ப பாவம் பூமியிலே பெருக ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து அவனுக்கு வாக்கு கொடுத்தார். வாக்கு தத்துவம் நிறைவேற 25 ஆண்டுகள் அந்த பக்தன் காத்திருந்தான். கடந்த நாட்களில் ஒரு ஊழியருடைய ஆனிவர்சரிக்கு போன போது அந்த ஊழியருடைய சாட்சியை கேட்கும் போது மிகுந்த ஆச்சரியமாய் இருந்தது. அவர்கள் வாழ்வில கூட 14 வருடங்கள் 14 years குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த பாஸ்டர்மா சொன்னார்கள், ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லி ஆத்துமாக்களை ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்தது போல நானும் பிள்ளையை பெற்றெடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி 14 வருடங்கள் ஜெபித்திருக்கிறார்கள். சோர்ந்து போகாமல் இன்றும் ஊழியத்தை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று ரிப்பீட் ஆகிற அந்த வார்த்தை இந்த காலை உங்களை தைரியப்படுத்துகிறது. ஆதலால் சோர்ந்து போய் முடங்கி போய் போதும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, நீங்கள் உங்களை தாழ்வு மனப்பான்மையாய் எண்ணிக்கொண்டு கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லையோ என்று சொல்லி கலங்குகிறதான தெய்வ பிள்ளைய இந்த வார்த்தை உங்களுக்கானதுதான். தைரியப்படுங்க. இந்த சோசியல் மீடியாக்கள்ல வருகிறதான காரியங்களை பார்த்து, அங்கே நடக்கிற அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்து, அங்கே நடக்கிறதான காரியங்கள் பொய்யினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டாம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சோசியல் மீடியாக்கள்ல வருகிற பல அற்புதங்கள் நான் தைரியமாய் சொல்லுவேன், அது போலியானது, அது சித்தரிக்கப்பட்டது, நாடகமாக அது நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகளை நம்பி அநேகர் பணத்தை அனுப்புகிறார்கள். தெய்வமாகட்டும் அது அவர்களாகட்டும், இவைகளை பார்த்து இங்கெல்லாம் காரியம் இப்படி நடக்கிறது, அவர்கள் வாழ்வில் இப்படி நடக்கிறது, இப்போதானே ஊழியத்துக்கு வந்தார்கள், இப்படி ஆசீர்வாதமாய் மாறினார்கள், இப்பதானே இவர்கள் எழும்பினார்கள், கர்த்தர் இவர்களை பயன்படுத்துகிறார், நான் பிரயோஜனமற்று இருக்கிறேன் என்று சொல்லி கலங்குகிற தெய்வ பிள்ளைய ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் இருக்கிறதான ஊழியர்கள் எலியா ஆகட்டும், தீர்க்கதரிசிகளில் பிரதானமான தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி என்று அடையாளம் பண்ணப்பட்டதான எலியா கர்மேல் பர்வதத்தில் கர்த்தர் கொண்டு போய் அவனை உட்கார வைத்தார். அங்கே கீழே அரண்மனை இருந்தது, ராஜ கொட்டாரம் இருந்தது. அங்கே கர்த்தர் அவனை கொண்டு போய் சேஃபா வைக்கல, அவனை கொண்டு கர்மேல்ல உட்கார வைத்துட்டு காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். மனிதனை மனிதன் போஷிக்க கர்த்தர் ஏற்படுத்தல. இதுதான் ஊழியக்காரனுடைய அனுபவம். திரும்பி அவனை கீழே இறங்க சொன்னா, அவனை திரும்பி ராஜாவின் இடத்திற்கு அனுப்பல, ஒரு விதவின் இடத்துல தான் அவனுடைய வயிற்று பசிக்கான ஆகாரத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு இருப்பீர்களானால் நான் தைரியமாய் சொல்லுவேன், கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் தான் வைப்பார். சிலர் நன்றாய் இருக்கலாம், ஆனால் அவர்கள் வெளியிலே காண்பிப்பதில்லை. எனக்கு தெரிந்த பல ஊழியர்கள் உண்டு, யாரிடத்திலும் எதுவும் பேச மாட்டாங்க, தேவனிடத்தில் மாத்திரம் அழுகிற ஊழியர்கள் உண்டு. மற்றவர்களுக்கு முன்பு கம்பீரமாய் ஆசாரியனாய் ராஜாக்களாய் நிற்கிற பல ஊழியர்கள் உண்டு. அப்படி நீங்களும் காணப்படுவோம். அப்படி நீங்களும் தைரியப்படுங்க. அப்படி நல்ல கிறிஸ்தவனாய் தெய்வ பிள்ளையாய் இந்த காலவேளை உங்களை அடையாளப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறாதபடி யோசுவாவை போல கர்த்தர் உங்களையும் சாட்சி பகரச் செய்வார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிறபடி பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன்.
வாக்குத்தத்தத்தை பெற்றும் ஆண்டவரே சபைக்கு உட்பட்டும் தெய்வ பிள்ளையா இந்த பூமியிலே வாழ்ந்து எனக்கு ஒரு நன்மையும் இல்லையே என்று சொல்லி கலங்குகிற நம்முடைய பிள்ளைகள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற பிள்ளைகள், ஊழியருடைய தரிசனத்தை ஏற்று நடக்கிற பிள்ளைகள், சபைக்கு பிரயோஜனமான பிள்ளைகள், ஆண்டவரே வாழ்விலே நடக்கிறதான ஆண்டவரே கர்த்தாவே ஏமாற்றங்கள் எல்லாம் மாறட்டும் என்றவரே. நீர் அவர்களுக்கு ஏற்படுத்தின நன்மைகள் தடைப்படுகிற எல்லா தடைகளும் நசனாகிய இயேசுவின் நாமத்தினால அவர்களை விட்டு, அந்த குடும்பங்களை விட்டு, ஊழியங்களை விட்டு நீங்கட்டும். மற்றவர்களுக்கு நீர் இவர்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவது போல இவர்கள் அவர்கள் குடும்பத்துக்கும் அவர்கள் சரீரத்துக்கும் அவர்கள் வாழ்வுக்கும் திருப்தியாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குறைகள் இருக்குமானால் அவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாறட்டும். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத தெய்வம் என்பதை இவர்களுடைய அன்றாட வாழ்விலே அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீர் எல்லாம் மாறட்டும், துக்கமெல்லாம் மாறட்டும். இந்த நாளில் அவருடைய ஊழியங்கள், வேலைகள், ஸ்கூல் படிப்பு, காலேஜஸ், பிள்ளைகள் போகும்போது வரும்போது, வாகனங்கள்ல போகும்போதும் ஏறும்போதும் இறங்கும் போதும் ஒரு தெய்வீக காவல் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் எண்ணங்களுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கிற உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.